ஒரு பத்திரி கூட இதெல்லாம் பக்கம் ஐயா மாதிரியே வரைஞ்சிருக்காளே. வரைஞ்சது நான் வரைஞ்சது தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக படம் போட்டு பக்கத்துல பல மொழி எழுதிருக்கு. பல மொழியில இல்ல, ஒரே மொழியில் தான் எழுதிருக்கு. படிக்க உன் எண்ணங்களே எழுத்தாகவும் ஓவியமாகவும் வெளிப்படுகிறது. ஐயோ, இதுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. இது எதுல போய் முடியுமோ? எல்லாம் ரூம்ல கொண்டு போய் பூந்து பாரு, மனசுல ஆழமா பயிஞ்சனால்தான் இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கு ஒன்னா சாப்பிடலாமே இங்க எடுத்துட்டு வந்தேன். என்னது நாங்க ஒன்னா புஃபே புஃபே ஏன் நிறுத்திட்டீங்க? சாப்பிடுங்க. சாப்பாட்டை பாதியில நிறுத்தக்கூடாது. உட்காருங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க எடுப்போம். உட்காருங்க. நீங்க குச்சியால சாப்பிடுற நான் பாக்குறேன். நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. மேடம் குமுதம் படிங்களே. நீங்க சொல்லுங்க. சரி, நான் பார்க்கல. இப்ப சாப்பிடுங்க. இதுதான் நம்ம துர்கா சீட்டா? ஆமாமா, இதோ என்னது ஐயா உருவம் மாதிரி இருக்கு? ஐயா உருவம் மாதிரியா இருக்கு? இருக்காது. ஐயோ இருக்க உருவம் எப்படி இருக்குமோ? ஐயா டிக்டேட் பண்றப்போ கேப்ல துர்காமா ஏதாவது வரைவாங்க. ஐயாவையே வரைஞ்சிட்டாங்களோ? ஒருவேளை அதுதான் இதுவா? இப்படி ஒரு லவ் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறா போல இருக்கு. ஒண்ணு இல்ல, குச்சியை பாரி கழுத்து பிடிக்குட்டா. ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? தண்ணி உள்ள இருக்கு தரேமா? தண்ணி உள்ள. இன்னைக்கு சீனாவுல கிருத்திகை தீபாவளி. உள்ள சீனாவளி வெடிக்க போகுது. வாமா குவா குவா. அம்மா என்ன கேட்டா? சப் ஜட உளறிட்டிய, ஒன்னும் பாக்கி வைக்கலையே. சாபாஷ். ஐயா வரப்போறார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ? அநேகமா நீ சைனா பசார்ல ஒரு பல்ல ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க போற. நாம ரெண்டு பேரும் பல்ல எழுச்சிட்டு அங்க உட்கார்ந்து இருக்க போறோம். தூக்கம் நீ தூங்கு. என்னது அது? மஜா ஐட்டம். மஜா ஐட்டமா? சம்திங் ராங் வித் யூ? என்ன இந்த ஃப்ளூர்ல முகமெல்லாம் இருக்கு? ஏன் இப்படி படபடக்கிற? என்ன சமாச்சாரம்? மன்னிச்சிடுங்க. எப்படியாவது உங்களை தூங்க வைக்கணுங்கிறதுக்காக டாக்டர் தான் இதை கொடுத்தாரு. இத சாப்பிட்டா கற்பு பறிபோயிடும் நினைக்கிற ஜாதி நான் இல்ல. நான் எந்த தொழிலாளர்களுக்காக பாடுபடுறனோ அவங்களுடைய வருமானம் பாதி இதுலதான் போகுது. அப்படி போறதுக்கு என்ன காரணங்கிறத நானும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதை ஊத்து. போதுங்க. நான் எதையுமே ஆரம்பிக்க மாட்டேன், ஆரம்பிச்சா பாதியில நிறுத்த மாட்டேன். ஊத்துடின்னா என்ன டீங்கிறீங்க? அதையும் கூட. அதுக்கப்புறம் என்ன வாயில வருது பாரு. ஊத்து.
என்னங்க எப்படி இருக்கு? தூக்கம் வருதா? சும்மா ஜிவு ஜிவுன்னு இருக்கு. என்னங்க குத்துறீங்க? இது என்ன குத்து? என்னங்க என் மூஞ்சியே பாக்குறீங்க? உனக்கு எத்தனை மூஞ்சி? ஒரு மூஞ்சிதான். இங்க எல்லாம் இருக்கு. தொழிலாளியின் மூல தலைமை அவனுடைய முதுகெலும்புதான். அதை கேள்விக்குறியாக்காதீங்க, ஆச்சரியக்குறியா மாத்துங்க. உங்க கேஸ்ல நான் ஆஜராகிறேன். நாளைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க. வேலை கிடைச்சீங்களா? சார், தாமஸ் சைக்கிள் ஃபேக்டரி கிரிமினல் கேஸ் இன்னைக்கு வருது. அப்படியா? அந்த கேஸ்ல நீ ஆஜராக. சார் நான் நீ எனக்கு ஜூனியர் தானே? என்ன நீ? நியாயமா இந்த அடி தடி கேஸ்லாம் நீங்க என்கிட்ட தான் சார் ஒப்படைக்கணும். நான் கோர்ட்டுக்கு வழியா எல்லாம் தீர்த்துறேன் சார். கை கொண்ட இந்த டிராகன் பச்சை குத்திரிக்க இது எங்க சைனாவில குத்துறதா இல்ல பஜார்ல குத்துறதா? சைனா குத்தல சார், பஜார் குத்துதான். யூனியன் லீடர் சங்குனிக்கு போன் பண்ணி வர சொல். உட்காருங்க. இந்த கேஸை நீங்க எடுத்துக்கிறீங்க போலாதான் நான் உட்காரு. அப்ப நிமிருங்க. நிக்கிறேன்னு சொல்லிட்டு சாயர் என்ன வேண்டியிருக்கு? என்ன கேஸ்? இவங்க தம்பி பேர்ல கொலை கேஸ். இதுல லட்சம் ரூபாய் உங்க ஃபீஸ் அடிச்சுட்டீங்க. இந்த கேஸுக்கு நீங்க தான் ஆஜராக. வெரி சாரி, பணம் செலவாகிற கேஸ் நான் எடுத்துக்கிறது இல்லை. தொழிலாளர் சம்பந்தப்பட்ட கேஸ் மட்டும்தான் எடுத்துக்குவேன். நீங்க போகலாம். நீங்க கம்யூனிஸ்டா? வாட் கம்யூனிஸ்ட்? தொழிலாளியை பத்தி பேசினா கம்யூனிஸ்ட், முதலாளியை பத்தி பேசினா கேபிட்டலிஸ்ட், கடவுளை பத்தி பேசினா எத்திஸ்ட். அவனுக்குன்னு தனியா சிந்தனைகளே இருக்கக்கூடாதா? உங்க ஜாதி, மதம், அரசியல், இசம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் சொந்த கண்ணால ஃப்ரீயா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க. உன்னைய முதுகுல ஒரு முத்திரையை குத்தி கழுத்துல ஒரு போர்டையும் மாட்டினாதீங்க. ஒரு லட்சம் ரொக்கம் இத போய் நீங்க வேண்டாங்கிறீங்க. ப்ளீஸ் கேட்டா 2 லட்சமா தான் சாரி சைக்கிள். வாங்கண்ணா. சுத்தி எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இல்லன்னா சின்ன வயசுல தலையில கொட்டு மாதிரி நறுக்குன்னு கொட்டிருப்பேன். வந்த ஒரு பாடு வாங்கண்ணா. என்னங்க வந்தது வராதுமா தங்கச்சி காதை கடிக்கிறீங்க? யோ, நீ வக்கீல் தானே, நீயே சொல்லியா? என் மருமகன் இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து வர்றான். முதல்ல சொல்லியிருந்தா நாமெல்லாம் போய் ஏர்போர்ட்ல வரவேற்றிருப்போம்ல. அவருக்கு தான் வரவேற்பு வழி அனுப்பெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த பார்ட்டிக்கு அவர்கிட்ட சண்டை போட்டு தான் சம்மதம் வாங்கினேன். அப்ப மாமா மட்டும் தான் ஏர்போர்ட் போயிருக்காரு ஆண்டி? யாருமே போகலையே. யாரும் போலன்னா அவன் எப்படி வருவான்? டாக்ஸி பேரம் பேசி வர ராத்திரி ஆகும். வாங்க தம்பி. Thank you very much, sir. That's all right. Hi, mommy. நல்லா இருக்கியாப்பா? கொஞ்சம் எப்படி மாப்பிள்ளை பத்தியா? Hello, mama. யார் மாப்பிள்ளை கார்ல? I don't know, some foreigner. I don't know எப்படி வீட்டு வாசல் வரைக்கும் வருது? கண்ணு, வாயி, கட்ட விரல், இந்த 3 வச்சு உலகத்தே சுத்திடலாம். நம்ம ஊர்ல கட்ட விரல கண்ணை மூடிட்டு வாயில வச்சு சூப்பரவங்களை தானே பாத்துருக்கிறேன். ஹாய் நரேஷ், டீல் முடிச்சிட்டியா? ஃபைனல் இயர் இந்த வருஷம் முடிச்சிருவாரு. தலைய தடவுறாரு. நீங்க 2 பேரும் தானே ஒன்னா படிப்ப ஆரம்பிச்சீங்க. இப்ப தங்கச்சிக்கு துணையா காலேஜ் போய்கிட்டு இருக்கிறார். அப்பா எங்கம்மா? இப்ப வந்து வேறு வழக்கம் போல அதே தொழிற்சங்கம், அதே லீகல் அட்வைஸ், அதே கோபம். இன்னும் அப்படிதானே? அதுல ஒரு மாற்றம் தம்பி. கோபம் மட்டும் 10 மடங்கு அதிகமாயிருக்கு உங்க அப்பாவுக்கு. அப்படியா? லைஃப் பிராக்டிக்கலா ஜோதியில ஈஸியா எடுத்துக்க தெரியும். என்ன மாதிரி? நம்ம எல்லாரும் உள்ள வாங்க. மறந்துட்டீங்களா? உன்னை மறக்க முடியுமா? உன்னை நினைச்சு நினைச்சு என் மனசு இந்த நெருப்பு மாதிரியே குப்பு குப்புன்னு எரியும். இந்த 4 வருஷத்துல என்கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? ஓ ப்ளீஸ். வெயிட், வளர்ச்சியை சொல்றேன். நல்ல வளர்ச்சி தான். நான் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி ஒரு மடிப்பு தான் இருந்துச்சு.
இப்ப டபுள் ஆயிடுச்சு. பிரான்ஸ்ல இடுப்பு மடிப்பை வச்சுதான் பெண்களோட வளர்ச்சியே எடை போடுவாங்க. மடிப்பு வச்சு வளர்ச்சியை சொல்றாருல்ல.